நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. தளபதிக்கு தளபதி ஒரு போட்டி, அண்ணனுக்கு இன்னொரு அண்ணன் போட்டியா வந்துகிட்டு இருக்காரு தெரியுமா? நான் இந்த வாட்டி வாக்குறுதி கொடுத்தாரு நிறைவேற்றுவேன் அப்படின்ற கான்பிடண்டா சொல்லிட்டு இருக்காரு. அண்ணன் அண்ணன் உங்க அண்ணா இந்த ஸ்டாலின் சரி, நம்ம தளபதி வந்து செட் ஆகல, நம்ம என்ன எடுக்கல. அப்பா அப்பான்னு போனியா எல்லாம் தப்பு தப்பா நடந்துச்சா தமிழ்நாட்டு? எனக்கு தெரிஞ்சு உலக வரலாற்றுல 75 வயசுல ஒரு அண்ணனை இப்பதாடா பாக்குறேன். இருக்கக்கூடாதா? ஏன் 75 வயசுல எப்படி அண்ணனா இருக்க முடியும்? எல்லாத்துக்கும் இருந்துட்டு போறோம், விடுங்க. அண்ணனாக்கல தப்பு இல்ல. அது ரைட். உங்களுக்கு மூளைக்கு இருந்தா என்ன சம்பந்தம் இருக்கு? கரெக்ட் தானே. அறிவு இல்லாதனால தான் அறிவு திருவிழா நடத்துறீங்க. நீங்க தளபதினாலும் சரி அண்ணன்னாலும் சரி விஜய் மட்டும் தான். நீங்க அவரெல்லாம் ஓவர்டேக் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. எலெக்ஷன் முடிஞ்ச கையோட செல்வ பிறந்தகை பதவியை பிடுங்கி அவர் ஓரம் கட்டுறாங்க. காங்கிரஸ் கட்சியோட வளர்ச்சி பாதிக்கப்படுமே. செல்வ பிறந்தகை இது வரைக்கும் காங்கிரஸ் கட்சி அழிச்சிருக்காங்க, அதனால தான் அவர் கோபப்படுறாரு. புரியுதா உனக்கு? வளர்ச்சி எங்க இருந்துச்சு? இது ஒரு பக்கம் போச்சுன்னா இப்ப ரெண்டு பேர் தான் போட்டி. தெரியுமா யாருக்கும்? ஒன்று கனவுல கட்சியை கழிச்சவர், இன்னொன்று ஒரு கனவாக நினைச்ச கட்சியை கழிச்சவர். உனக்குன்னு ஐடென்டிட்டியே கிடையாது, எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்து நிற்கிற. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு படம் விஸ்வரூபத்தை தடுத்து நாட்டை விட்டு ஓடி போறேன்னு சொன்னால்தான் கமலஹாசன். அவருடைய ஸ்டாமினா அவ்வளோதான். ஆனால் 40 கட்சி சேர்ந்து எதிர்த்தாலும் நிற்கிறாரா மக்களுக்காக? முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் போடியில் வந்து பரப்புரை பண்ணிட்டு இருக்காரு. பழப்பழமா குழந்தை தூக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. பேர் வைங்க சார் அப்படின்னு கொடுத்தப்ப கனிமொழி அப்படின்னு வச்சிட்டாருண்ணா. என்னது கனிமொழி? கனிமொழின்னு பேர் வச்சு திமுகவுக்கு எதிராக இன்னொரு விதையை உருவாக்கிட்டு இருக்காரு. அண்ணன் ரொம்ப தெளிவா இருக்கு. அதுக்கெல்லாம் எங்க அண்ணன் உதயநிதிலாம் விட்டுற மாட்டாரு. இது வந்து இன்ப நிதிக்கு வரைக்கும் செக் வைக்கிறதுக்கான வேலையை பார்த்து விட்டுருக்காரு. நீங்க யாருக்கு ஓட்டு போட போனா அது ரகசியம், அது எனக்கு உரிமைன்னு சொல்லுவாங்க. சரி, இவர் வருகைக்கு முன்னாடி எல்லாரும் வெளிப்படையாக சொல்றான் டிவிக்கு ஓட்டு போடும் போது சொல்லிட்டு போவான், வரும்போது சொல்லிட்டே வருவான். ஓட்டு போட்டவன் எத்தனை நம்பர் முழுன்னு சொல்லிட்டே வருவான். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் தேவா. என்னண்ணே, தளபதிக்கு தளபதி ஒருத்தர் போட்டியா வந்தாரு. ஆமா, தளபதிக்கு தளபதி ஒரு போட்டி, அண்ணனுக்கு இன்னொரு அண்ணன் போட்டியா வந்துகிட்டு இருக்காரு தெரியுமா? ஓ, எங்க அண்ணன். உங்க அண்ணன் அண்ணன் திரு ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எல்லா இடத்துலயும் நான் இந்த வாட்டி வாக்குறுதி கொடுத்தாரு நிறைவேற்றுவேன் அப்படின்ற கான்பிடண்டா சொல்லிட்டு இருக்காரு. அண்ணன் அண்ணன் ஆமா, சரி. இல்ல என்ன தப்பு இருக்கு? இல்ல, ஒரு செய்தி பார்த்தேன். இந்த கேளு இதானே மகளிரை நான் கேட்கிறேன். உங்க அண்ணன் இதானே இந்த ஸ்டாலின், உங்க அண்ணா இந்த ஸ்டாலின். ஒரே மாமன் படம் காமெடி மாதிரில இருக்கு. நான் தான் அண்ணன். அதான் தம்பி. அதாவது நீங்க தளபதினு வச்சிருந்தீங்க ஆரம்பத்துல, இல்லைன்னு சொல்ல. ஆனால் மக்களோட பேரன்பை சம்பாதிக்காதனால இன்னைக்கு தளபதினாலே தமிழ்நாடு கிடையாது, உலகம் முழுக்க ஒரே முகம் தளபதி விஜய் தான். நீங்கள் கூகுளில் நீங்கள் போய் போட்டால் கூட தளபதினு போட்டால் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ யார் வருதுனாக்கா தளபதி விஜய் தான் வரும். ஓ, கூகுளில் அப்படி அல்காரிதம் மாறி இருக்கும். அல்காரிதம் மாறுதுன்னா என்ன அர்த்தம்? தேடி யாரை பார்க்குறான்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ வந்துருச்சு. இப்போது நீங்கள் தளபதியாக இருந்தீங்க, அப்புறம் என்ன பண்ணீங்க? சரி, நம்ம தளபதி வந்து செட் ஆகலை, நம்ம என்ன எடுக்கல. அப்பான்னு போனியா எல்லாம் தப்பு தப்பாக நடந்துச்சா தமிழ்நாட்டில்? ஏன்னா ஒரு அப்பனா இருந்துக்கிட்டு பொம்பளை பிள்ளை மேலே கை வைக்க விடுற எண்டா ராஸ்கல். உனக்கு பால்டாயில் கேட்குதா? எல்லாத்தையுமே நெகட்டிவா பாக்குறீங்க. அவரு அப்பாவா மாணவியர்களுக்கு எவ்வளவுலாம் செஞ்சிருக்காரு. லேப்டாப் கொடுத்தாரு. அதைத்தான் நானும் சொல்றேன். மாணவ மாணவிகளுக்கு செஞ்சதான் சொல்றேன். மாணவ பிள்ளைகளை சாதியில வெட்ட விட்டது, மாணவ பிள்ளைங்க ஸ்கூல்லேயே கஞ்சா விட்டது, மாணவ பிள்ளைகள் மீது கை வைக்க விட்டது, மாணவ பிள்ளைகளை பாலியல் வன்புணர்வு பண்ணது, நேற்று எக்ஸாமுக்கு படிச்சிருந்த பிள்ளைய வெட்டின வரைக்கும் மாணவர்களுக்கு அவர் செஞ்சதுதான். காபந்து அரசு இருக்கு, அதுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்? நேற்று ஒரு நாள் வெட்டினதான்டா காபந்து. இதுக்கு முன்னாடி வெட்டினதெல்லாம் விடுங்க. சரி, ஓகே. அவர் ஆட்சியில தான் ஒன்னாச்சு. அதாவது எனக்கு தெரிஞ்சு உலக வரலாற்றுல 75 வயசுல ஒரு அண்ணனை இப்பதாடா பாக்குறேன். இருக்கக்கூடாதா? ஏன் 75 வயசுல எப்படி அண்ணனா இருக்க முடியும்? எல்லாத்துக்கும் இருந்துட்டு போறோம், விடுங்க. அண்ணனாக்கல தப்பு இல்ல. அது ரைட். உங்களுக்கு மூளைக்கு இருந்தா என்ன சம்பந்தம் இருக்கு? கரெக்ட் தானே. அறிவு இல்லாதனால தான் அறிவு திருவிழா நடத்துறீங்க. அந்த மாதிரி அண்ணன் சொல்லி இப்போ ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்க. இங்கே முன்னாடி சொன்ன மாதிரி தான். நீங்கள் தளபதினாலும் சரி அண்ணன்னாலும் சரி இங்கே விஜய் மட்டும் தான். நீங்கள் அவரெல்லாம் ஓவர்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்புறம் நீ பேசாமல் எல்லா யூடியூப் சேனலுக்கு விளம்பரம் கொடுக்குறீல்ல, அண்ணன் தொடரட்டும் நொண்ணன் தொடரட்டும்னு கொடுக்க வேண்டியதானே. எதுக்கு ஸ்டாலின் தொடரட்டும் கொடுத்தீங்க? ஃபார்மாலிட்டி கொடுக்குறாங்க, அதுலயும் அண்ணன் சொல்ல முடியும். இவர் எந்த ஸ்டாலினை பார்த்து இவருக்கு ஸ்டாலின் பேர் வச்சாங்க? உங்க அண்ணன் விஜய் வரவான்னு மட்டும் சொல்லலாமா? தப்பு இல்லை.
உங்க விஜய் தானே சொல்றீங்க. தம்பி நாங்க புரியல உனக்கு. இவர் பேர் என்ன தெரியுமா? ஸ்டாலின் வச்சார்ல. யாரை பார்த்து வச்சாரு? எந்த ஜோசப் ஸ்டாலின். இது ரஷ்ய ஜோசப் ஸ்டாலின் தான். ஆமா, ஜோசப் ஸ்டாலின் வெர்சஸ் ஜோசப் விஜய் தான் களமே. புரியுதா? அப்பவே எழுதப்பட்டுருச்சு. எஸ், ஜோசப் ஸ்டாலின் வெர்சஸ் ஜோசப் விஜய் தான். நீங்க ரெண்டு ஜோசப் ஒன்னா தான் இருக்கும். ஆனா ஸ்டாலின் வேற விஜய் வேறன்ற மாதிரி தான் களத்துல நீங்க என்ன தளபதினு உருட்டினாலும் சரி, அண்ணன் உருட்டினாலும் சரி, மக்கள் யாரு பின்ன நிக்கிறாங்கிறதா நீ பார்க்கணும். அப்ப ஸ்டாலின் உலக தலைவரா? அப்ப என்ன தம்பி உலக தலைவரா? சொல்லிக்கங்க. உனக்கு என்ன ராசா, படிப்படியா அப்படியே வா சொல்லுவான்ல, படிப்படியா அப்படியே பேசிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியா போயிருமான்னு கூட்டு போவாங்க. உலக தலைவர் தான் வச்சுங்க. ஏன்னா அவர் தமிழ்நாட்டில் பிடுங்கினதெல்லாம் பயங்கரமா பிடிக்கிட்டாருன்னு அடுத்து ஒரு உலக தலைவராக தான் போக போறன்றனால தான் ராகுல் காந்தி இந்த நிமிஷம் வரைக்கும் வரல. ஆமா, எனக்கு டவுட் இருக்குண்ணே. இன்னும் 4 நாள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு, 4-5 நாள். இன்னும் ராகுல் காந்தி வராம இருக்காரு. சேலஞ்ச் தம்பி, ஸ்டாலின் ராகுல் காந்தியும் சேர்ந்து ஒரே மேடையில் பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே பாண்டிச்சேரியில் தான் நடந்துச்சு. ராகுல் காந்தி வந்தப்போ ஸ்டாலின் சாயங்காலம் தான் போனார்னு நினைக்கிறேன். அப்போ கூட ஒன்னா பரப்புரை பண்ணலையா? இன்னும் கிளாஸ் எதுவும் இருக்கா? கிளாஸ் எல்லாம் கிடையாது. ராகுலுக்கு ஒரு மூஞ்சில முழிக்க விருப்பம் இல்லையா? தெளிவா சொல்றாரு, எனக்கு விருப்பமே இல்லை. ராகுல் முழிக்க விருப்பம் இல்லையா? இல்ல ராகுலுக்கு, ராகுல் காந்திக்கு ஸ்டாலின் மூஞ்சில முழிக்க விருப்பம் இல்லை. ஏன்னா அவர் நினைச்சது, அவர் யாரு கூட பயணம்னு நினைச்சுன்னா தளபதி விஜயோடு. ஓகேவா? ஏன்னா இவங்க இவ்வளவு ஊழல், திருட்டுத்தனம், குழந்தைகள் வரைக்கும் பாலியல் பண்ணி செய்யற ஒரு மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு இவங்களோட நம்ம போக விருப்பம் இல்லைன்னு சொல்லும் பொழுது இவங்க கையில காலில் சோனியா காலில் விழுந்து இந்த பக்கம் வந்து இப்போ கூப்பிட்டு இழுத்து வச்சிருக்கிறாங்க. எழுதி வச்சுக்க, எலெக்ஷன் முடிஞ்ச கையோட செல்வ பிறந்தகை பதவியை பிடுங்கி அவரை ஓரம் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆள் போய் டிஎம்கேல சேருவார், 6வது கட்சியா. எஸ், அதான் நடக்கும். ஓகேவா? இந்த பக்கம் ஐ சேலஞ்ச் யூ, ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் ஒரே மேடை ஏறி பிரச்சாரம் பண்ணுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இன்னும் சொல்ல போனா திமுக ஓட்டு போனா அவர் சொல்லவே மாட்டார். பாரு, காங்கிரஸ் கட்சியோட வளர்ச்சி பாதிக்கப்படுமே. இது வரைக்கும் காங்கிரஸ் கட்சி அழிச்சிருக்காங்க, அதனால தான் அவர் கோவப்படுறாரு. புரியுதா உனக்கு? வளர்ச்சி எங்க இருந்துச்சு? வளர்ச்சி எங்க இருக்கு? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கனவு, அதாவது இது ஒரு பக்கம் போச்சுன்னா இப்போ 2 பேர் தான் போட்டி. தெரியுமா யாருக்கும்? ஒன்று கனவுல கட்சியை கழிச்சவர், இன்னொன்று ஒரு கனவாக நினைச்சு கட்சியை கழிச்சவர். ஓகே, ஆமாம் தம்பி, ஒரு பெரிய கனவுன்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சுட்டு தாசில தூக்கி போட்டு இங்கே வந்து நிற்கிறாரா? இன்னைக்கு உதயநிதிக்காக பிரச்சாரத்தில் இறங்குறாரு. சொல்லணும்னு நினைச்சேன். சேப்பாக்கத்தில் போயிட்டு பரப்புரை எல்லாம் பண்ணியிருக்காரு. இந்த தொகுதியில தம்பி உதயநிதி ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரியாம். எவ்வளவு பெருந்தன்மையா இருக்கு பார்த்தீங்களா? அப்போ தோக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்படிலாம் பேசாதீங்கண்ணே. எனக்கு என்ன ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிச்சுன்னா, எப்போ கமலஹாசன் வந்து பிரச்சாரத்துக்காக போகிறாரு, அதுவும் உதயநிதிக்காக போகிறாருன்னும் பொழுது நமக்கு ஈஸி, ஜெயிச்சிருவாரு. யாரு? விஜய் ஜெயிச்சிருவாரு அந்த தொகுதியில் வந்து. சேப்பாக்கத்தில். ஆமாம், சேப்பாக்கத்தில் இது வரைக்கும் வேற எந்த கட்சியும் ஜெயிச்சதே கிடையாது. எடுத்து பாருங்க. கமல் பிரச்சாரம் பண்றாரு தம்பி, யாருக்கு புரியும்? கமலே பிரச்சாரம் பண்றாருன்னு சொல்லுங்க. அதான் கமலேனா இவ்வளவு பெரிய ஆளு, ஆண்டவர், ஆழ்வார்பட்ட ஆண்டவர். எத்தனை எம்பி, எத்தனை எம்எல்ஏ வச்சிருக்காரு அவரு? ஒரு எம்பி, அவர் கட்சியில் ஒரு எம்பி இருக்காங்க. அந்த ஒரு எம்பி அவர் கட்சி கிடையாது, திமுக சிம்பிள். உனக்குன்னு ஐடென்டிட்டியே கிடையாது, எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்து நிற்கிற. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு படம் விஸ்வரூபத்தை தடுத்து நாட்டை விட்டு ஓடி போறேன்னு சொன்னால்தான் கமலஹாசன். அவருடைய ஸ்டாமினா அவ்வளோதான். ஆனால் 40 கட்சி சேர்ந்து எதிர்த்தாலும் நிற்கிறாரா மக்களுக்காக? டிஃப்ரென்ஸ் புரியுதா? சரி, இப்போ நீங்கள் கமலை பற்றி பேசுனீங்க. இன்னொருத்தர் அதிமுகலேருந்து வந்த ஒருத்தர் இருக்கார்ல, முன்னாள் முதல்வர் OPS, போடியில் வந்து பரப்புரை பண்ணிட்டு இருக்காரு. பலப்பழமா? பலப்பழம் சின்னத்தில் என்ன என்ன சரி பரப்புரை தர்மயுத்தம் தானே? யாருன்னா? தர்மயுத்தம். அவரே தான். குழந்தை தூக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. பேர் வைங்க சார் அப்படின்னு கொடுத்தப்ப கனிமொழி அப்படின்னு வச்சிட்டாருண்ணா. என்னது கனிமொழி? அப்போ கூட ஜெயலலிதா தமிழ் பேர். ஏன் அவதான் கட்சி மாறி வந்துட்டாரு, இன்னும் எதுக்கு ஜெயலலிதான்னு பேர் வைக்கணும் சொல்லுங்க? கனிமொழி. நல்ல பேருண்ணா, தமிழ் பேர். உனக்கு புரியலையா? புரிஞ்சா இல்லையா? திமுகவுக்கு எதிராக ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. கனிமொழின்னு பேர் வச்சு திமுகவுக்கு எதிராக இன்னொரு விதையை உருவாக்கிட்டு இருக்காரு. அண்ணன் ரொம்ப தெளிவா இருக்கு. அதுக்கெல்லாம் எங்க அண்ணன் உதயநிதிலாம் விட்டுற மாட்டார். யாரு? அடுத்த தலைவர் அவர் தான். தம்பி, அடுத்த தலைமுறைக்கு பேர் வச்சிருக்காங்க இங்கே கனிமொழின்னு. புரியுதா இல்லையா? இது வந்து இன்பநிதிக்கு வரைக்கும் செக் வைக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அடுத்த தலைமுறைக்கு. நீங்க உதயநிதி பெரிய புலனாய்வு புலிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு தெரியும்ல, அவர் வந்து எல்லாமே ரெடி பண்ணி செட் பண்ணி கொடுத்தா வந்து ரிப்பன் விட்டுவாங்கல்ல, அதுக்கு தான் அவர் வந்து பெர்ஃபெக்டான. அப்படிலாம் கிடையாது. நான் பான் லீடர்னு அவரு உதயநிதி. பான் லீடர் அப்படின்னா ரத்தத்திலே ஊறி போனது அந்த தலைமை பண்பு. ஒரு அரசியல் பாரம்பரியமான அரசியல் குடும்பத்திலேருந்து வந்தவர், இவருக்கு அந்த தலைமை பண்பு இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ஓகே, அதனால தான் பிறக்கும் போதே உதயநிதி இப்படி ரிலேட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்கள். சரி, ஓகே தம்பி. இப்போது ரஜினியோட மகள்கள் வந்து ரஜினியோட வாரிசு தானே, பான் ஹீரோயின் ஆகிட்டாங்களா? இல்லை, அட்லீஸ்ட் அந்த ஃபீல்டில் இருக்காங்களா, தயாரிப்பாளராக இருக்காங்க, இயக்குனராக இருக்காங்க. அப்படி தான் ஒப்புக்கு சப்பானே இந்த மாதிரி எங்கேயாவது ஒட்டிகிட்டு இருக்க வேண்டியதானே தவிர
களத்தில் தளபதி விஜய்னு ஒருத்தர் வருவதற்கு முன்னாடி தான் உங்கள் சீனை. ஏன்னா உங்களை எதிர்க்கிறதுக்கு சரியான ஆள் இல்லை. இவர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாவது களத்தில் வந்து அங்கேயும் ஓட்டிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கலாமே தவிர பாண்ட் லீடரு ராங் லீடர், அது பாண்ட் லீடர் கிடையாது. புரியுதா? ராங்காக ஒரு மனுஷனை லீடராக உருவாக்கி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. சார்லஸ் மார்ட்டின் கேட்டதுக்கு இது வரைக்கும் ஒருத்தன் பதில் சொல்ல. ஏன் சொல்ல? தளபதி விஜய்க்கு எதிராக அத்தனை பேர் கொக்கரிச்சல படித்து சொன்னேன்னு ஒருத்தன் நடித்த, கரூரில் ஒருத்தன் குதிச்ச, எல்லாம் பண்ணிட்டு இப்போ நீ கோயம்புத்தூரில் போய் நிற்கிறேல. இன்றைக்கி நான் கேட்குறேன், உங்களுடைய துணை முதலமைச்சர், இன்னும் சொல்ல போனால் உன்னுடைய நண்பன் யார், உதயநிதி வந்து அன்பில் மகேஷ் நண்பன், உயிர் நண்பனை தான் நல்லா மானக்கடை கேட்டு வச்சிருக்காப்புல இருந்தாலும். ஏன் பாய் ஃப்ரெண்டு வைக்க, அதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சு சுற்றுற, கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் லவ் பண்ணுற, அதுக்கப்புறமேட்டு சூசைட் அட்டம் பண்ணுற, இதெல்லாம் பர்சனல் அட்டாக் தானே? அப்போ இந்நேரம் பதில் சொல்லிருக்கணும்ல. ஒரு திமுக காரனு கூட நாகரிகமான அரசியல கையில் எடுத்தா இதெல்லாம் வந்து அப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிடணும். யாரு இவங்க நாகரிகமான அரசியல் பண்றானுங்க? இல்லைன்னு சொல்லுவீங்களா நீங்க? யார் இவரு? உதயநிதி திமுக காரன் நாகரிகமா? வேற ரைட்டா? நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இல்ல நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது நல்லா புரிஞ்சுக்க, இன்றைக்கு சார்லஸ் மார்ட்டின் கேட்ட கேள்விக்கு ஸ்டாலின் பேசல, உதயநிதி பேசல, அன்பில் மகேஷ், சேகர் பாபுலாம் பொங்குவேல பேசல, ஏன் கரூர் ஒருத்தன் பேசல. ஏன் சொல்லு? பங்கு 500 கோடி வாங்கியிருக்கேல, திரும்பி குடுறான்னு கேட்டாங்கன்னா எவன் கொடுக்குறது? நீ வீரவசனம் பேசிட்டு போயிடுவ. 500 கோடி கொடுனா நாங்கள் எப்படா கொடுப்போம்னு இவர் சொல்லியிருப்பாரு. அதனால இது எதை தெரியுமா ரிலேட் பண்ணோம்? டே தடியா, டே குண்டா, கிட்னி எடுக்கிற கூப்பிடல. என்னண்ணே ஒரு சின்ன பையன் இப்படி மானகடை பேசிட்டு இருக்கான், கம்முன்னு இருக்கா. அதுக்கும் உதாரணத்துக்கு ஏன் கிட்னின்னு சொல்றீங்க? கிட்னி இவங்க ஆச்சு தானே தம்பி. நீங்கள் விளையாட்டு எடுக்கிறான்னு வச்சுக்காதீங்க, எல்லா காமெடியும் இவங்களுக்கு பொருந்தி வரும். முறைகேடுக்கும் திருட்டுக்கும் ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாருண்ணே அந்த இவர் மனசனில் ஒரு எம்எல்ஏ. அதாவது எங்களை ஏமாற்றி தான் பண்ணியிருக்காங்க, அதாவது கவர்மெண்ட்டை ஏமாற்றி பண்ணிட்டாங்க, அதனால அது முறைகேடு, நாங்கள் திருட்டுத்தனமாலாம் எடுக்கல, யார் மூலியம் கேட்காமலாம் நாங்கள் எடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாரு. அதனால தான் அது பேர் முறைகேடு. இதே உங்களுக்கு புரிய மாட்டேது. அதாவது ஒரு மக்கள் வறுமையில் இருக்கக்கூடிய மக்களை வந்து நீ கிட்னியை உருவிட்டு உருறதுன்றது ஒரு முறைகேடு, திருடு கிடையாது. அப்படித்தானே? அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வேற என்னெல்லாம் எடுத்திருக்காங்க இது வரைக்கும்? யாரும் எதுவும் எடுக்கல. உனக்கு தெரியாது? இல்லைண்ணா. நல்லா என்ன எடுத்தாங்க? நல்லா யோசிச்சு பாரு, நல்லா யோசிச்சு பாரு. திமுகவுடைய வரலாறு ஆரம்பத்துலேருந்து நீ தெளிவாக தெரிஞ்சவன் யோசிச்சு பாரு, உனக்கு புரியும் இவங்க என்னென்னலாம் எடுத்திருக்காங்கன்னு. அடுத்தவன் போண்டா டீ வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஓ, என்னது? போண்டா டீ வரைக்கும் எடுத்திருக்காங்க. அதுதான் இவங்க வரலாறு. விசாரிச்சு பாரு, உனக்கு புரியும். ஓ, அவ்வளோ தூரம் போயிருச்சா? ஏன் சுயசரிதையில் நிறைய எழுதியிருக்காருப்பா கலைஞர். அவர் நிறைய எழுதியிருக்காரு. அதான் சொன்ன மாதிரி தான் திருக்குறளுக்கு. ஏய் அவர் நிறைய எழுதியிருக்காருன்னு அதைத்தான் நானும் சொன்னேன். சரி, நம்ம அடுத்த டாபிக் போவோம். பெரம்பூர்ல வந்து ஒரு பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்களா பாத்தீங்களா? என்னன்னா 16வது வரிசையில தான் விஜயோட அந்த நம்பர் இருக்கு, பட்டன், அது ஓட்டு போடுறதுக்கு. பல அந்த பேம்ப்ளெட்ல கொடுக்கும்போது 16வது இடத்துல நோட்டான்ற மாதிரி சில பேர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் போயிருக்கு. பாத்தீங்களா? அதை யார் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்க? எவன் கொடுப்பான்? 40 கட்சி சேர்ந்து தான் கொடுக்க, வேற எவன் கொடுப்பான்? நான் இன்னும் நல்லா புரிஞ்சுக்க தம்பி. இன்னொன்று காமெடியாக இன்னொரு மேட்டர் பண்ணி வச்சுருக்காங்க. 16வது தளபதி விஜய், விஜய் இருக்கா, அதே மாதிரி 14 ஒரு விஜய், ஜோசப்னு நினைக்கிறேன்ல. விஜய் 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 ஓகேவா? மக்களுக்கு நான் அந்த அளவுக்கு கண்ணு தெரியாமல் இருக்கா? டேய் 30 வருஷத்தில் பதிஞ்சு கிடக்கு அவர் முகம், அவர் குரல் அப்படியே பதிஞ்சு கிடக்கு, அவர் ஸ்டைல்லேருந்து எல்லாமே பதிஞ்சு கிடக்கு. அவரை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், எந்த அளவுக்குனாக்கா ரத்தமும் சதையுமாக சில விஷயங்கள் எப்படி உறவு கலந்துருக்குமோ அதுபோல் வந்து ரத்தமும் சதையுமாக இந்த உறவு பின்னி பிணைஞ்சு கிடக்கு. அவர் கூட இன்றைக்கி நான் 91% பாண்டிச்சேரியில் போலிங் ஆனதுலேருந்து இன்றைக்கி வந்து அவரை ஒரு பிரச்சார காலத்துக்குள்ளே நீங்கள் பேசிடாதீங்கன்னு இப்போ அந்த பயந்தவனுக்கு பேச்சுக்கு தடை விதிக்கிறாங்கன்னா, அவர் பேசுறதுக்கு தடை விதிக்கிறாங்கன்னா, அப்போ எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்காரு. நல்லா யோசிச்சுப்பார். கருணாஸுக்கோ, ஸ்டாலினுக்கோ, கலைஞருக்கோ, எடப்பாடிக்கோ அந்த மாதிரி தடை கொடுக்கல. ஏன் கொடுக்கல? உன் பின்னாடி ஆளே இல்லை, நீ பேசினா தானா பேசுறதானா போப்பான்ற அளவுக்கு தான் இருக்கணும் பொழுது. இப்போ பிஜேபி வந்து எந்த அளவுக்கு திமுகவோட இணக்கமாக இந்த வேலை செய்து தெரியுதுல்ல தம்பி. நீங்கள் இப்போது எலெக்ஷன் நடக்க போகிற ஒரு ட்ராமாட்டிக்கான ஒரு விஷயம் சொல்கிறீங்க. ஓட்டு போட போகும்போதே டிவிகேக்கு தான் போட போகிறோன்னு எல்லாரும் சொல்லிட்டு போவோம். இது வரைக்கும் எந்தமே வெளிப்படையாக யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்ல மாட்டாங்க. நல்லா கவனிச்சிருக்கியா? நம்ம போய் நீ கேட்டால் கூட இல்லை, நான் கேட்டிருக்கேன், ஸ்டாலின் அவர்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னப்பா? தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் ஓட்டு போட போகிறேன், திமுக தான் ஓட்டு போட போகிறேன்னு பல பேர் என்கிட்ட சொல்லி அறிவாள் துளைன்னு கேட்டிருப்ப. நீ கொஞ்சம் வெளியில் வந்து கேட்டுப்பாரு, உனக்கு புரியும். ஓகேவா? அப்போது இங்கே நல்லா புரிஞ்சுக்க. எல்லாருமே நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போனால் அது ரகசியம், அது எனது உரிமைன்னு சொல்லுவாங்க. சரி, இவர் வருகைக்கு பின்னாடி எல்லாரும் வெளிப்படையாக சொல்கிறான் டிவிக்குன்னு. ஓட்டு போடும் போது சொல்லிட்டு போவான், வரும்போது சொல்லிட்டே வருவான். ஓட்டு போட்டவன் எத்தனை நம்பர்னு முழுக்க சொல்லிட்டே வருவான். இத்தனை நம்பர் அண்ணன் டிவிக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே உட்காந்து எத்தனை கட்சி பூத் ஏஜென்ட் எலெக்ஷன் கமிஷன் இருந்தாலும் ஒரு டேஷுக்கும் பிரயோஜனமே படாது. தமிழக வாழ்வு உரிமை கட்சிக்கு அவ்வளோ ஓட்டு இருக்கு. அப்போ இந்த வாட்டி என்னப்பா டிவிக்கேன்றீங்களே, அதான் கேட்குறேன். டேய்
ஆக்சுவலாக நீ தான்டா ஏஜென்டினா. எனக்கு உன்னே தான் வந்து நீ பிரேமலதாக்கு டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் நான். என்ன ஏஜென்டினாவை மாறிக்கிட்டு இருக்க. தமிழக வாழ் உரிமை கட்சி ஷோப்பா. அதான் சொல்கிறேன்ல, நம்ம எப்பயுமே சாமியை பற்றி பேசும்போது சனியனை பற்றி பேசக்கூடாதுன்னு பொதுவாக ஒரு ஊர் வழக்கம் சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ மாசான ஒரு ஆளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். டிவிகேல அவர் வந்து டிவிகேன்னு பேர் வச்சிருக்காரு. அவருடைய கட்சின்ற சிம்பிள் என்னன்னு தெரியுமாமல? அவருக்கே தெரியுமா? ஆனால் இந்த வாட்டி கேமரா ஒதுக்கியிருக்காங்க அவருக்கு. பெரம்பூரில் இப்போ அவரும் போட்டிடுறாரு. அவர் வேட்பாளர் ஒருத்தவங்க போட்டிடுறாங்க. டிவிகே கட்சியோட வேட்பாளர் கேமரா சின்னம் ஒதுக்கியிருக்காங்க. கொட்டையா டிவிகேன்னு போட்டு தான் பேம்ப்ளெட்டே கொடுக்குறாங்க. நல்லா கேளு, நல்லா தெரிஞ்சுக்க. இவன் வேறு ஏதாவது போட்டாலும் தான் ஏதாவது வாய்ப்பு இருக்குது. அவனுங்க பசங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க மைண்டுக்குள்ளே பதிஞ்சிருக்கிறது டிவிகேன்றது தான். டிவிகேனில் தளபதி விஜய் தான் தெரியும். நானும் நீ சொன்னதை பார்த்தேன். ஆக்சுவலாக நல்லா கேட்டுக்க, எனக்கு இப்போ தான் அது புரியுது. நான் வண்டியில் போய்கிட்டு இருக்கிறேன். மொத்தமே ஒரு 4 பேர் ஒரு வேனில். சரி, ஓகேவா? அதுக்கு முன்னாடி 2 பேர் பைக்கில் போகிறான். கேமரா சிம்பிள் வச்சுட்டு தமிழ்நாடு மேம்பட தமிழ்நாடை பாதுகாத்துற கேமராவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிகிட்டே போனாங்க. நான் யாரா அவனுங்க எதுவுமே சொல்லாமல் போயிருக்கேன். கேமராவுக்கு போடுனாலும் எந்த கட்சி யாருன்னு எனக்கு ஃபஸ்ட்டு புரியல. அதுக்கப்புறம் தான் விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சு. இப்போ நீ சொல்கிற இல்லை, இப்போ தான் லேட் ஆகுது. இவர் யார் என்னன்னு யாருக்கும் தெரியல. கரெக்டா? இப்போ தான் திமுக கூட்டணிலேருந்தே வெளியே வந்தாருண்ணா. தட்டி விட்டாங்க. அவர் சொல்கிற கோரிக்கையெல்லாம் வந்து நிறைவேற்ற மாட்டாங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், விஜய் அவர்கள் வந்து மாணவ பிள்ளைகளுக்கு தங்கமும் வள்ளியும் கொடுத்தப்ப அந்த பிள்ளைகளுடைய தாயாரையும் பிள்ளைகளையும் கேவலப்படுத்திருக்கல. அன்னைக்கே சொன்னேன், இப்போ பெண் பிள்ளைகளுடைய அழுகையும் சாபத்தையும் கண்ணீரையும் வாங்கியிருக்க, இந்த எலெக்ஷனை நீ உனக்கு சீட்டு கிடையாது, முச்சந்தில நிற்பேன்னு சொன்னேன். நடந்துச்சா? நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி தம்பி.